அவங்ககிட்டே கேட்குறோம், இந்த ஆட்சியில் எவ்வளோ பலசரக்கு ஆச்சு செலவாச்சு, இந்த இந்த திமுக ஆட்சியில் விடியா திமுக ஆட்சியில் எவ்வளவு பலசரக்கு எவ்வளோ செலவாகுது, அண்ணா திமுக ஆட்சியில் பால் எவ்வளவு பயன்படுத்துனீங்க, இப்போ அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இப்போ எவ்வளோ செலவாகுது, எல்லாத்தையும் ஒப்பீடு போட்டு பார்த்ததில் நம்ம பார்த்த குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு 16,000 சராசரி 16,000 விலை ஏற்றம் வந்திருக்கு. இப்போ வருஷம் 5 ஆண்டுகளை வந்து 10 லட்ச ரூபா கூடிடுச்சு, 10 லட்ச ரூபா வரைக்கும் கூடிடுச்சு. மிகப்பெரிய ஒரு 1000 ரூபா கொடுக்குன்னு சொல்லி போட்டு ஒரு 15,000 ஒரு குடும்பத்தை நஷ்டப்படுத்துகிற ஒரு அரசாகத்தான் இந்த விடியா திமுக ஆட்சி இருக்கு. இதை சொல்வதற்கு அதை அந்த அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரிடத்திலே அவருடைய வாக்குமூலப்படியே நாங்கள் கணக்கு போட்டு பார்த்து அவருக்கு முன்னாடி கணக்கு போட்டு காட்டணும், உங்களுக்கு முன்னாடி கணக்கு போட்டு காட்டணும். 16,000 மாசம் அவர்களுக்கு பட்ஜெட்ல அதிகம் வருது இந்த ஆட்சியில. ஆக இந்த ஆட்சி வேண்டுமா? அந்த பில்லே இன்னைக்கு சாட்சியா நிற்குது. இது யாரும் நாங்களாம் எழுதல, அவங்க சொன்னதுதான். 5 லிட்டர் பெட்ரோல் வருது, அன்னைக்கு பெட்ரோல் 5 லிட்டர் டீசல், 5 லிட்டர் பால், அது மாதிரி அரிசி 30 கிலோ அரிசி, 20 கிலோ அரிசி, 50 கிலோ அரிசி, இப்படி சொல்றத ஊரை நம்ம இது பண்ணி கரெக்டா போட்டு பார்க்க போல இன்னைக்கு இவ்வளவு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சில வீட்டுல 16,000 வருது, ஒரு சில வீட்டுல 20,000 வருது. மாசம் டபுள் மடங்கு செலவினம் கூடுறதுனால ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு வீட்டினுடைய குடும்ப பெண்களும் தனிப்பட்ட முறையில் இந்த விடியா திமுக ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை மக்களுக்கு விளக்குகின்ற போராட்டமாகத்தான் எங்களது மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இந்த முறையை கையாண்டு மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி வருகிறோம். இதன் வாயிலாக தெரிகின்ற உண்மை என்னவென்றால், திமுக ஆட்சியால் ஒவ்வொரு நடுத்தர மக்களும் தனிப்பட்ட முறையில் மாதாந்திர செலவினங்கள் அதிகமாகி கூடுதல் செலவினங்களை செலவழித்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகிறத நேரடியாக பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஐயோ என்று சொல்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஆட்சி தேவையா என்பதை மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அண்ணா திமுக ஆட்சி வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். நல்ல ஆட்சி, மக்களை கஷ்டங்களை அறிந்த ஆட்சி, கஷ்டங்களை போக்குகின்ற ஆட்சி, விலைவாசிகளை ஏற்றாத ஆட்சி, விலைவாசிகளை ஏற்றாமல் மக்களுக்கான திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்துகின்ற ஆட்சி எடப்பாடி ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனுடைய விளக்கமான ஒரு விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் தான் இந்த பிரச்சாரம். எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரூருக்கு வந்து 41 பேர் உயிரிழந்தவர்கள் வந்து விஜய் நேரடியா போய் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து செங்கோட்டையன் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, தூத்துக்குடி சம்பவத்துல கூட 13 பேர் சுட்டு பண்ணாங்க, அப்ப எடப்பாடி முதல்வராக இருந்த எடப்பாடி போய் நேரடியா பார்க்கல, அப்ப இவருக்கு அதை சொல்றதுக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி யூபிஎஸ் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது அங்கே நடந்த ஒரு போராட்டம், அங்கே நடந்த போராட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லாமல்